கவிதா அவர்கள், முனைவர் கவிதா, தமிழ்துறை தலைவர் அவர்கள் கவிதைகளின் தலைப்பு பொருத்தம் என்று சொல்லி மிக அருமையாக உரையாற்றினார். ஓரிரு நிமிடங்களே என்ற தலைப்பில், அந்த தலைப்புல நான் எழுதல, எந்த கவிதையுமே தலைப்பில் எழுதப்பட்ட கவிதைகள் இல்லை. இந்த ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு இந்த தலைப்புக்கு நான் கவிதை எழுதுகிறேன் என்ற நினைப்போடு, முன் நிர்ணயத்தோடு நான் எழுதியதே இல்லை. கவிதை வரும், அது எதை பற்றியது என்பதை கவிதை எழுதிய பிறகுதான் ஓரளவு புரிந்து கொள்வேன். அதை மீண்டும் மீண்டும் மறுவாசிப்பு செய்யும் போது அது இதை பற்றியதா அதை பற்றியதா என்று தெரியாமல் நானே திகைத்து போயும் இருக்கிறேன். அப்படி வந்த ஒரு கவிதை, அதற்கு ஏதாவது ஒரு தலைப்பு கொடுக்கணுமே நூல்ல, ஏன்னா உங்களுக்கு படிப்பதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் அந்த ஓரிரு நிமிடங்களே. அப்படி கொடுக்கப்பட்டாலும் அது பொருத்தமாக சில சமயம் அமைந்து விடுவதை கவிதா அவர்கள் சுட்டிக்காட்டினார். உன்னிடம் நான் கேட்பதெல்லாம் ஓரிரு நிமிடங்களே, நீ செவிகளை மட்டும் திறந்து வை, பிறகு உன் சிந்தை என் வசமே. முன்னொரு நாள் ஒரு மூங்கிலே நீ மோகன கானம் கேட்டிருப்பாய், பின்னொரு நாள் நீ வீணையிலே இசை பிரளயம் நிகழ்வதை பார்த்திருப்பாய். இன்றொரு நாள் என் இதயத் துடிப்பில் இப்படியே நீ லயித்து விடு, அன்றும் இன்றும் இசையென்றே அதற்கே உன்னை கொடுத்து விடு. உன்னிடம் நான் கேட்பதெல்லாம் ஓரிரு நிமிடங்களே. ஒரு சொல் கவ்வி பிடிக்கிறதா, மறுசொல் தடவி கொடுக்கிறதா, இடையில் உள்ள மௌனத்தில் இதயம் கொஞ்சம் கனக்கிறதா, புருவங்களுக்கு மத்தியிலே புதிய உலகம் தெரிகிறதா, புலன்களற்ற தரிசனமே உலகம் என்று பேரொளியாக விரிகிறதா. கவிதை வெறும் சொற்படம் இல்லை, கவிதை வெறும் சொற்படம் இல்லை, கடவுள் காட்சி புரிகிறதா. கடந்தும் உள்ளும் நீயேதான், கனவு மெல்ல கலைகிறதா. உன்னிடம் நான் கேட்பதெல்லாம் ஓரிரு நிமிடங்களே.